இங்க ஒரு பொண்ணு ரெசார்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல புக் பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து குளிச்சிட்டு இருப்பா. இது வந்து பிரைவேட்டான ஸ்விம்மிங் பூல் தான். ஆனா அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணதுனால ஒரே ஸ்விம்மிங் பூல்ல 2 பேருக்கு ஒரே டைம்லயே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அங்க உட்காந்துருக்கும் போது இன்னொருத்தர் அங்க வந்திருப்பாரு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டு எந்திரிச்சு வெளியே ஓடி போயிருவா. 2 மாசத்துக்கு அப்புறமா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். போயிட்டு ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட கொடுத்தா நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்காக ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பயங்கர ஷாக் தான். இது வரைக்கும் நான் எந்த பையனோட கையை கூட பிடிச்சது கிடையாது. அப்புறம் எப்படி இது அப்படின்னு கேட்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரிப்போர்ட் படி பார்த்தா நீ பிரெக்னெண்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியே அனுப்பியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த குழந்தைய அப்படியே விட்டுறதுக்கும் மனசே இல்லை. அதனால வந்து குழந்தையும் பிறந்திருக்கும். 6 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இந்த பொண்ணு தான் குழந்தைய வளர்த்திருப்பா. இந்த பொண்ணு பெரிய பணக்கார குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்திருப்பா. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே பயங்கரமா கோவப்பட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடுவாரு. 6 வருஷமா காசு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து வளர்த்துட்டு தான் இருப்பா. ஒரு நாள் இப்போ ஒரு வயசானவங்களை வந்து பர்சனலா பாத்துக்கணும். அதனால இந்த பொண்ணு இன்டர்வியூக்காக ஒரு வில்லாக்கு போயிருப்பா. வில்லாக்கு போய் பார்த்தா இப்போ இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தர் மீட் பண்ணிருப்பால. அவர் வந்து அங்கதான் இருப்பாரு. இவங்க 2 பேருக்குமே வந்து இவங்களை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ட்டு தான் ஞாபகம் இருக்கு. ஆனா 2 பேருக்குமே வந்து இவங்களை எங்க பார்த்தோம் அப்படின்ட்டு ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு. இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த வில்லால இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிட்டு செலக்டும் பண்ணிருப்பாங்க. வயசான பாட்டியை பார்த்துட்டு தான் இருப்பா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து கால் வந்திருக்கும். உங்க பையன் வந்து ஸ்கூல்ல கீழே விழுந்துட்டா அடிபட்டிருக்கு, வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த வயசானவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பா. இப்போ அவங்களும் வந்துட்டு சரி ஓகே குழந்தைய நீ நேரம் இங்கேயே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தை வந்துட்டு அப்படியே அவங்களோட பையனை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. மறுபடியும் அந்த பையன் வந்து அங்கேயே அடிபட்டு கீழே விழுந்திருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் வந்து அந்த வயசானவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க தான். என் பையனோட சாம்பிள்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இப்போ இந்த குட்டி பையனோட சாம்பிளையும் எடுத்துட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிசல்ட்டும் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இப்போ இந்த குட்டி பையன் வந்துட்டு அவங்களோட பேர பையன் தான். ஆனா இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்ட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா பையன் வந்துட்டு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம தான் இருப்பாரு. கடைசி வரைக்கும் ஒரு பேர குழந்தைய பார்க்காமலே நம்மளும் போயிடுவோம் போல இருக்கே அப்படின்ட்டு இவங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் சோகத்துல தான் இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலே போயிருக்கும். பர்சனலா ஒரு ஆளை வந்து கூடவே வச்சு பார்க்கறதுக்காகவும் ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியில் ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருந்த உடனே இவங்க 2 பேரையும் வந்து கையில பிடிக்க முடியல. அந்த குழந்தைகிட்டயும் குழந்தையோட அம்மா கிட்டயும் நீங்க எங்கேயுமே போவாதீங்க, இனிமேல் எங்க வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லி கூடவே வச்சுப்பாங்க.